ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோஃபீஸ் லைஃப் ஸ்டைல். எங்கடா இவ ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டாலேன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. சில தவிர்க்க முடியாத காரணத்தினாலையும் எனக்கு இந்த எடிட்டிங் விஷயம் கொஞ்சம் படிக்கணுன்ற மாதிரி இருந்ததுனால தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்னோட ஃபேவரட்டான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமையல் வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஸோ என்ன இன்னைக்கு சமையல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி. வாங்க அந்த டிஷ் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வாங்க நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் மட்டனை இங்கே கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலை ஆட்டுக்கறியாக கிடைக்கும். அதனால நான் இதை 2 விசில் வச்சு 2 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு நான் இதை ஆஃப் பண்ணி எடுத்துருவேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிற பொருள் எல்லாம் காட்டுறேன். பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, வெங்காயம், பெரிய வெங்காயம், முந்திரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, பச்சை மிளகா. நான் இந்த பேடிகை சில்லி கொஞ்சம் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும், ஒரு ஆரஞ்சு கலர்ல நம்ம பிரியாணி இருக்கும். இது கூட ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கசகசா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, புதினா. மட்டன் வந்துருச்சு. ஸோ மட்டன் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதோட சூப் தனியாக வடிகட்டி வச்சுருக்கேன். மிக்சியில் வேணுன்றதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கர் வச்சிட்டோம். குக்கரை ஆன் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய்க்கு அப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். நெய் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றுறேன். எனக்கு இந்த எண்ணெய் நெய் அளவு போதும். ஸோ நான் செய்ய போகிற அளவுக்கு இந்த எண்ணெயும் இந்த நெய் அளவும் எனக்கு சரியா இருக்கும். ஸோ இது கூட வாங்க பாருங்க, நம்ம தாளிக்கிறதுக்கு வேணுன்ற ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாசி முக்கு, ஏலக்காய், பிரியாணி இலை. இதுதான் நான் இங்கே போட போகிற ஸ்பைசஸ் ஐட்டம். ஸோ எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த ஸ்பைஸை இதுக்குள்ள போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இந்த ஸ்பைசஸை இதில் போட்டுடுறேன். ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது என்னோட ஓன் ரெசிபின்னு நான் சொல்ல மாட்டேங்க. நான் இதை வந்து அங்கங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்கதுல கொஞ்சம் அவங்கதுல கொஞ்சம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு ஃபைனலா இப்போ இது என்னோட ரெசிபி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து எங்க அம்மாவோட டச்சஸ் கொஞ்சம் இருக்கும், என் மாமியாரோட டச்சஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் செய்யும் போது கூட நின்று பார்த்து அப்படி கற்றுக்கிட்டது தான் இந்த பிரியாணி. ஸோ வெங்காயம் பாருங்க, கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு, லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளியை ஆட் பண்ணிடுவோம். ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்னோட ஒன்று வணங்கி நல்லா ஒரு கேரமலைஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் கொடுக்குற பீரியட்ல நம்ம வச்சிருக்க புதினாவை இதில் ஆட் பண்ணணும்.
தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கி பாருங்க எண்ணெய் விட்டுட்டு வருது. ஸோ இதில் நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினாவையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். அந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளியோட இந்த புதினாவும் சேர்ந்து கலக்கும் போது பிரியாணிக்கே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ புதினா தக்காளி வெங்காயம் அந்த ஸ்பைசஸ் நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து பாருங்க அந்த எண்ணெய் நெய் எல்லாத்துலேயுமே போய் இது மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுட்டு இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு ஏலக்காய் வரமிளகா கொத்தமல்லி எல்லாமே ஒரு நல்ல வாசம். நம்ம இதை எல்லாத்தையுமே அரைச்சி போடுறதுனால பிரியாணியே ஒரு தனி சுவையாக தான் இருக்கும். நான் முன்னெல்லாம் இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் நான் இதை வந்து அரைச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க மசாலா நல்லா ஒட்டாம வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்க இந்த மட்டனை இதுல ஆட் பண்ணிடுவோம். மட்டனை நான் இதுல ஆட் பண்ணிடுவேன். ஸோ மட்டன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே வேகட்டுங்க. அந்த மசாலாவோடவே அப்படியே வேகட்டும். அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது வேகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் இங்கே சீரக சம்பா அரிசி நான் கழுவி ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இங்க நெய்ல வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ மட்டன் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 3.5 கப் அளவு அரிசி சேர்த்துறேன். ஸோ அதுக்கு நான் 7 கப் அளவு அதாவது 6 கப் அளவு தண்ணியும் 1/4 கப் அளவு தயிரும் சேர்த்திக்க போறேன். அளவு தண்ணி இதுல நம்ம சேர்த்திருக்கோம். தண்ணி இதோட நல்லா மசாலா எல்லாத்தையும் குக்கர்ல ஊட்டிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டு இந்த மட்டன் மசாலா தனியா இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று பண்ணிடலாம். நான் இதில் இவ்வளோ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. 3.5 கப் அளவு அரிசி இல்லையா? ஸோ இது 1 கப்புக்கான அளவு உப்பு. இப்போ 3ன்றதுனால நான் அதில் பாதி போடுறேன். நம்ம கடைசியாக இந்த அரிசி வறுத்ததுக்கு அப்புறம் இதில் சேர்த்துறதுக்கு முன்னாடி உப்பு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இது பாட்டுக்கு கொதி வரட்டுங்க. அதுக்குள்ள நம்ம இந்த ப்ராசஸை பார்த்துடலாம். நம்ம இங்கே வடசட்டி வச்சுருக்கோம். இது அரிசி வறுக்கிறதுக்காக இந்த கடாய் வச்சிருக்கோம். ஸோ நான் இங்கே அரிசியை வடிகட்டி வச்சிருக்கேன். இந்த சீரக சம்பா அரிசியை வடிகட்டி வச்சிருக்கேன். கடாயில் நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் ஊத்தியாச்சு. நெய் சூடானதும் நம்ம வடிகட்டி வச்சிருக்க இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம அரிசியை இதில் சேர்த்திடலாம். தண்ணி இல்லாம அரிசி வடிகட்டிட்டு சேர்க்கணும்.
இதை நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா அடியோட கிளறி விட்டுக்கிறேங்க. இந்த நெய் எல்லா அரிசியிலையுமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அரிசி நம்ம பிரியாணில போட்டதுக்கு அப்புறம் குலையாம உதிரி உதிரியா நம்மளுக்கு பிரியாணில அரிசி கிடைக்கும். நம்ம பிரியாணி குலைஞ்சு இருக்காம உதிரி பிரியாணி சீரக சம்பா அரிசி இந்த ஹோட்டல்ல எல்லாம் கொடுக்கற மாதிரி இருக்குங்க. ஸோ இது ஸ்டேஜ்ல 7 ஏலக்காய் எடுத்துக்கிறேங்க. இது இது அரிசிக்கு நம்ம போடுற ஃப்ளேவர். இந்த அரிசியில ஏற்கனவே ஃப்ளேவர் இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ராவா இதுல கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இந்த ஏலக்காவை சும்மா இப்படி ஒரு பிரேக் மட்டும் பண்ணி இப்படி உடச்சி விட்டு இதுல சேர்த்துக்கிறேன். இப்படி உடச்சி விட்டு நான் இதுல சேர்த்திடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கறி மசாலா இதுல ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ளேவர்க்காக. இது கூட நம்ம இந்த கொத்தமல்லியும் கிள்ளி போட்டுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரியாணியில புதினா இருக்கு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி நம்ம அரைச்சும் போட்டிருக்கோம், கிள்ளியும் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தோணுங்க இந்த பிரியாணி சாப்பிடும் போது. பொதுவாகவே சீரக சம்பா அரிசி நல்லா உதிரியா அரிசி இருந்தாலே பொதுவா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்த்து போடும் போது இன்னும் நல்லா இருக்கும் பிரியாணி. பாருங்க, நல்லா பிரியாணி அரிசி, அந்த ஏலக்காய், இந்த கறி மசால், கொத்தமல்லி எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்துருக்கு. நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை இப்படி வறுத்துட்டு இதை எடுத்து இந்த பிரியாணியோட இந்த பிரியாணி தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா சும்மா ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா வறுத்துச்சுங்க. ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்தது, உப்பு காரம் சரியா இருக்கு. இப்போ நான் இங்கே வறுத்து வச்சிருக்க இந்த அரிசியை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த அரிசியை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். பிரியாணியை இந்த கலவையை நல்லா அடியோடு கலந்து விட்டுக்கிறோங்க. இந்த அரிசி போய் அந்த தண்ணியோடையும் அந்த மசாலோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம வறுத்துருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த அரிசி உடையாம வருங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை முழுசா குக்கர் போட்டு, அதாவது மூடி போட்டு மூடாம இதுக்கு மேலே நான் ஒரு தட்டு வச்சு இதை மூடிடுறேங்க. இப்படி ஒரு தட்டு போட்டு இதை மூடிடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் உள்ள எல்லாம் கொதிக்கிடுங்க. அப்புறம் நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திறந்து விட்டு இதை நல்லா அடியோடு கிளறி விட்டுக்கிறோம். இந்த ஒரு கொதி வந்த ஸ்டேஜ்ல நம்ம இதில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி 3/4 டம்ளரான தயிர் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் தயிர் இதில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம இந்த தட்டு போட்டு மூடிடுறோம். பிரியாணி அரிசி நல்லா வேகட்டுங்க. ஸோ நான் வந்து ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கல. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், வாங்க பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. கிளறி விட்டு பார்க்கலாம். அதுங்க பிரியாணி அரிசி சூப்பராக வெந்திருக்குங்க. நல்லா கம கம கமன்னு வாசம் வருதுங்க பிரியாணியிலேருந்து. எப்படா தட்டில் போட்டு சாப்பிடுவோன்னு நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது புழுங்கிறதுக்கான ஒரு 5 நிமிஷம் இதுக்கு டைம் கொடுத்துடலாம். ஸோ இந்த 5 நிமிஷத்தில் நான் இதை மூடி போட்டு ஒரு குக்கரோட மூடி போட்டு இதை தம் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நான் இதை பண்ண போகிறேன். ஸோ குக்கரை நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வேணும்னா பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த குக்கருக்கு எனக்கு இந்த இடத்துல இண்டக்ஷன் பாட்டம்ன்றதுனால கீழே நான் எந்த ஒரு பேஸ்மெண்ட்டோ இல்லை தோசைக்கல்லோ வைக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தோசைக்கல்லை வச்சு அது மேலே இந்த குக்கரை எடுத்து வச்சு நீங்கள் தம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நான் வெயிட் போட்டுறேன். இது 5 நிமிஷம் இப்படி க்ளோஸில் இருக்கட்டும். உள்ளே இருக்க அரிசி மட்டன் எல்லாம் நல்லா புழுங்கி நம்மளுக்கு சுவையான கம கமன்னு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, தம் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், கம 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 கமன்னு வருதுங்க வாசம். செம்ம பிரியாணிங்க. நீங்களும் எல்லாம் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி. அரிசி பாருங்க, அரிசி மட்டன் எல்லாம் தனியா இருக்குங்க. நல்ல வாசம். அமேசிங் பிரியாணி, ஆசம் பிரியாணி. இதை எப்படி வேணா சொல்லிட்டு போனாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நான் இந்த பிரியாணியை செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் எல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம இப்போ இந்த பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். என் ஹஸ்பண்ட் பாப்பாக்கும் கொடுத்துடலாம். அவங்க 2 பேத்துக்கும் இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எப்போ தருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து முட்டையோட நம்ம வச்சு சாப்பிட்றலாம். நம்ம ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க. உங்கள் டேவை ஹாப்பியாக ஸ்பெஷலாக கொண்டாடுங்க. ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி மதர்ஸ் டே. உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you. Bye.